வணக்கம் ஆர்ஜே விஷால் மதுரை சூரியன் எஃப்எம்ல இருந்து சித்திரை திருவிழா வரப்போகுது. அதனால நம்ம மதுரை மக்கள் கிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்க போறோம். முதல்ல மதுரை மதனி இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். வணக்கம் மதனி. ஊர்காரர்களுக்கு மதனியோட மனசார வணக்கம். அப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சௌரியமா இருக்கேன் சாமி யூனியத்துல. சூப்பர். சித்திரை திருவிழால உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுனா என்ன மதனி? எனக்கு நான் பொடிசாக இருக்க சமயத்தில் எங்கள் தாத்தா திருவிழாவை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நான் ரொம்ப முடுக்காண்டா இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தோல் மேலே அப்படியே உட்கார வச்சு சாமியை பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் எங்கிட்டா சிம்முனுக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தீங்களா தங்க கலரில் தெரியும். அப்போ தான் தெரியும் சாமி வருதுப்பா அப்படின்ட்டு. ஒரே சந்தோஷமாக ஆயிரும் பார்த்துக்கோங்க. அந்த சந்தோஷத்தில் வார வழியில் அப்படியே பார்த்தீங்களாக்கும் பொரி கிடைக்கும், அப்புறம் ரோஸ் மில்க்கு கிடைக்கும், சிகர்தண்டா கிடைக்கும், அப்புறம் இந்த குச்சியில் ஐஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. சாமியை பார்க்குறது ஒரு பக்கம் சந்தோஷம், சாப்பிட்றது ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அக்கா உங்க பேரு? என் பேர் மலர். மலர் அக்கா, நீங்க சொல்லுங்க, சித்திரை திருவிழால உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுனா என்ன? எதிர்ச்சேர்வை நிகழ்ச்சி. அப்படியா? ஏன் மறக்க முடியாது? அதில் நம்ம போகையிலே தண்ணி பீச்சுவாங்க, மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமாண்டா, வெயில் நேரம் அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா? அப்படின்னு இல்லை, அது பொதுவாகவே சித்திரை திருவிழானா எதிர்ச்சேர்வை தான் ஸ்பெஷல், ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் வந்துட்டு சித்திரை திருவிழா அப்போ நிறைய சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாமே போடுவாங்க, அங்கே கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் என்ன? விரும்பி சாப்பிட்ற ஐட்டம்லாம் அப்படிலாம் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் வாங்கி சாப்பிட மாட்டேன்டா. உண்மையை தானே சொல்லணும். சாமி பார்க்க போய் சாமியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அப்போ இந்த வருஷம் திருவிழாக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இந்த வருஷம் திருவிழாக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் இல்லை. ஏன் பிளான் இல்லை? பையன் ஒருத்தர் இறந்து. அப்படியா? அதனால அதுல இருந்து 5 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து நாங்கள் சாமி பார்க்குறது விட்டுட்டோம். ஓ சரி 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 சரி, பரவாயில்ல. சூப்பராக சொன்னீங்க. சரி, ஜூஸ் எங்களுக்குலாம் கொடுப்பீங்களா? சாப்பிடலாமா? சரி, நம்ம இந்த பக்கத்து போறவங்க வரவங்களுக்கு பூராமே ஃப்ரீ. அப்படியா? ஆமா. சரி ஓகே, அக்கா பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரியாவை நான் சொல்கிறேன், வந்தீங்கன்னா ஃப்ரீ வாங்கிக்க. அப்புறம் வரட்டும்யா. சித்திரை திருவிழாவில் மறக்க முடியாத நினைவுனா என்ன உங்களுக்கு? மறக்க முடியாது அந்த கூட்ட நெரிசல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மாதிரி அப்போ தான் ஜேன்னு இருக்கும். யாரை பற்றியும் தெரியாது, எல்லாருமே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். ஸோ அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப மறக்க முடியாது. அந்த காஸ்டியூம்ஸு, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு திருவிழா அப்படின்னா அதுதான் ஞாபகத்துக்கு வரும். வருஷம் வந்துடுவீங்களா? ஏன் 3 வருஷம் இங்கே இருக்கிறேன். ஸோ 3 வருஷமும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். சூப்பர்க்கா. அக்கா உங்கள் பேர்? என் பேர் ரூபினி. ரூபினி அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இதாண்டா மறக்க முடியாத நினைவுனா சித்திரை திருவிழானா இதான் அப்படின்னா என்ன? அதே கூட்டம் தான். எங்கள் அத்தை வீட்டில் வந்துருக்கு, ஒரே ஒரு தடவை தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு, கூட்டமாக இருக்கும், நல்லா சாப்பிடலாம். என்ன சாப்பாடு எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சர்பத்து. சர்பத்தா? ஓகே, நானும் சர்பத் இருக்கேன். இது எதுவும் பண்ணதில்லை. சரி, சாப்பாடு தான். சாப்பாடு ஜிகர் தண்டை குடிக்கலாம், சர்பத் குடிக்கலாம். அதாவது குடும்பங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம். அதனால் ஒரு மெமரிஸ் தான். கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்களா வீட்டில்? கொடுப்போம். வாங்கி கொடுப்பாங்க. இதுக்குன்னே தனியாக காசெல்லாம் ஏதாவது ரெடி பண்ணிடுவீங்களா? இல்லை, அவங்களே கொடுப்பாங்க. நான் அப்புறம் என்ன அப்படின்றீங்களா? பண்ணுறேன். சித்திரத்தில் என்ஜாய் தான். ஓகே, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டது? ரோஸ் மில்க். ரோஸ் மில்க்கு. நானும் ஒரு ரோஸ் மில்க் ஃபேன் தான். ஆனால் வியாபாரம்லாம் எப்படின்னு போகும் திருவிழா டைம்? திருவிழா டயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் சார் திருவிழா நேரத்தில். சித்திரத்தில் ஆடி திருவிழா, அவ்வளோதான். ஓகே, மற்ற நாள் பூரா நான் ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு, அவ்வளோதான். சரி சரி. மறக்க முடியாத நினைவுனா என்ன சித்திரை திருவிழாவில்? சித்திரத்தில் ஆற்றுல அழகர் இறங்குறது தான் ஃபேமஸ் ஒன்று. ஓகே, உங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். 2வது ஆடி மாதம் ஆடி பௌர்ணமிக்கு கதவு திறப்பாங்க, 18ஆம் படி கருப்பு. அது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். இந்த வருஷமும் உங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும், வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே மாதிரிக்கு வந்ததாண்ணா. அப்படியா? வருஷம் வந்துடுவீங்களா? வருஷம் வந்துடுவோண்ணா. ஓகே, என்ன பண்ணுவீங்க வந்து பசங்க அலப்பறை கொடுத்து விட்டு அலப்பறை கொடுக்குறது. ஓகே, சாப்பாடை பற்றிலாம் சொல்லுங்கள். இங்கே திருவிழா டைம்லலாம் எல்லா ஐட்டமும் சூப்பராக கிடைக்கும். மதுரை பரோட்டா தான் ஃபேமஸ் செய்வோம். அப்படியா? தேனியிலேருந்து வரதே பரோட்டா சாப்பிட தான்டான்றீங்களா? ஆமாண்ணா. ஓகே, அப்போ பில்லு எவ்வளோண்ணா வரும்? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு. ஆமாம், ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸா? ஷேர் பண்ண மொத்தமாக நானே கொடுக்கணும். அது சொல்லுங்கள், எந்த கேங்லேயும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சரி ஓகே, இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இந்த வருஷம் நான் அங்கே தான் மதுரையில் வேலை பார்க்குறேன். சரி, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஊரில் வந்துடுவாங்க, பசங்க வந்து அலப்பறை கொடுத்துருவாங்க. இந்த வருஷமும் பாக்கெட்டு காலியா? போன வருஷம் சித்திரை திருவிழா அன்றைக்கி போயிருந்தோம். நைட் நேரத்தில் போனோம். ரொம்ப அழகரெல்லாம் பார்க்க முடியாதுல நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் தூரத்தில் இருந்து தான் பார்க்கணுன்னு நினச்சோம். ஆனால் கடவுள் புண்ணியம் என்னவோ தெரில, கரெக்டாக நாங்கள் அழகரை இறக்குற இடத்துலையே நின்று பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் மதுரையில் வந்து நாங்கள் ஒரு டிவியில் பார்த்தது, பிறந்ததுலேருந்து நாங்கள் டிவியில் பார்த்தது. இப்போ தான் நாங்கள் நேரில் பார்க்குறோம். நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்துச்சு. சித்திரை திருவிழா ஃபுல்லாக செம கூட்டம், பார்க்குறதுல அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு வார திருவிழாக்குன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த வருஷம் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்?
இந்த வருஷம் நாங்கள் அழகர் அதே மாதிரி போய் இப்போ தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான்டா, போன உடனே அழகாக பார்த்துட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும்னு தோணுதுன்றீங்களா? வாய்ப்பு கிடைச்சா அழகர் பக்கத்துலேயே இருந்து பார்க்கலாம். இது 10 நாளில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ப்ளஸ் மறக்க முடியாத நினைவுகள் நிறையா இருக்குது. அப்படியா? ஓகே, இந்த வருஷம் என்ன எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க? அதே தான், என்டர்டைன்மெண்ட் தான். அதே என்டர்டைன்மெண்ட். சரி, வெளில வந்தால் எங்கே போவீங்க? என்னென்ன இடத்துக்குலாம் போவீங்க? வெளில வந்தால் போய் கோயிலில் போய்ட்டு சாமி கும்பிட்டு ராட்டம் பார்ப்போம். ராட்டம் சுற்றிட்டு மற்ற பிள்ளைகளுக்கு வாங்கி சாப்பிட்டு வந்துடுவோம். வந்து அப்பா என்ன வாங்கி கொடுப்பாங்க? என்னதான் சொல்லுங்க, அப்பா என்ன வாங்கி கொடுப்பாங்க? எல்லாமே கேட்பீங்க, எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் இன்னும் ஞாபகம் இருக்குண்ணே, நாங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் தெரியுமாண்ணே. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும்ல. என்ன நடந்துச்சு? ஏன்டா மௌனம் சம்மதமாக இருக்கீங்க? நீ சொல்லு. சொல்லு. ஜாலியா சண்டை போட்டுட்டு சண்டை போடுறது ஓகே. நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், மற்றவங்களாம் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? அப்பெல்லாம் இல்லைண்ணே, ஜாலியாக சுற்றுவோம். மற்றவங்களாம் பண்ண மாட்டீங்களா? ஜாலியாக சுற்றுவீங்க. சரி, வந்தால் என்ன சாப்பிடுவீங்க? மாங்காய், பைனாப்பிள் இதை சாப்பிடுவீங்களா? உனக்கு என்ன பிடிக்குங்க? வா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கீங்க, வா பேசுவா சும்மா. உன் பேர் என்ன? பிரேம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சித்திரை திருவிழாவில் மறக்க முடியாத விஷயம் என்ன? எல்லாம் 10 நாள் ஸ்கூல் லீவ் விடுவாங்கண்ணே, சந்தோஷமாக இருப்போம். அதானே? எந்த ஊர் நீ? அலங்காநல்லூர்ல நீங்கள் வந்திருக்க. எப்படி வந்த இன்னைக்கு? ஆட்டோவில் வந்தியா? சரி, என்ன இப்போ எதுக்கு வந்தீங்க? சாமியை பார்த்துட்டு போவீங்களா? மலையில போகிறீங்களா? சரி. இந்த வருஷம் சித்திரை திருவிழா வருது, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து? அடிச்சுட்டு நீட்டாங்க போய் என்னது டீஷர்ட் அடிச்சுட்டு நீட்டாங்க போகணும். ஜாலியாக அலப்பறை பண்ணணும். அதானே? சூப்பர்ரா. இந்த வைபா என்ன மாதிரி வைபம் சொல்லுங்க. எதையாவது சொல்லுங்க, சும்மா சொல்லுமா. ஓகே, கேங்கா தான் வருவீங்க. டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு ஆடுவீங்க. டாடா பிரவேஷ் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், இது மட்டும் போதும். Authorized distributor Indian Steel Trading Corporation, மதுரை. வெள்ளையின் உன்னதம், வெண்மையின் கலை வடிவம். சில்வர் பேலஸ், மதுரை, திருமங்கலம், மேலூர், ராஜபாளையம் மற்றும் தொண்டி. ஏஎஸ்ஆர் தங்க மாளிகை, தூய்மையான தங்கத்தின் துல்லியமான அடையாளம். கான்சாமேட்டு தெரியதில் தெற்கு மாசி வீதி, மதுரை. தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எக்ஸ்பர்ட்ஸ் இன் எமர்ஜென்சி கேர், புதூர், மதுரை. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி திருவிழா. ஏசியின் இஎம்ஐ வெறும் ரூபாய் 995 முதல். ஜேம்ஸ் அண்ட் கோ.